சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து டெல்லியில இருந்து சேகரையா சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் நாகராஜ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஐ திங்க் என்னோட புது செட்டப்ல நான் இதான் சார் ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோட தான் எடுக்கிறேன். ஐ அம் வெரி ஹாப்பி சார். ஓ கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார், எங்க பார்த்தாலும் உலகமே, அதாவது இந்தியா மட்டும் இல்ல, உலகமே எதிர்பார்க்கறது ஜூன் 4 தான். என்னையா நடக்க போகுது? அதாவது இன்னும் வந்து இந்தி கூட்டணி ஒரு நப்பா செயல வந்து நாங்க வந்துருவோம், இவங்க வந்துருவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி கேம்ப் லுக்ஸ் பாசிட்டிவ். பிஜேபி வரப்போகுது, மோடி வரப்போறாரு, அதெல்லாம் டவுட் இல்ல. பட் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறிய என்டிஏ 400 சீட் வருமா வராதா? அதுதான் சார் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் சார். அதேதான் பிரதமரே சொன்னாரு. 400 எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்த எதிர்கட்சிகள் எவ்வளவு பெரிய தாங்கள் எவ்வளவு ஜெயிப்போன்னு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. என்னன்னா 400ங்கிறது ஒரு ஃபிகர். இது அதாவது என்ன சொல்றது, எல்லாம் இப்ப நீங்க மார்க்கெட்டிங்ல எல்லாம் பார்த்திருக்கீங்க, ஒரு டார்கெட் வைப்பாங்க. இந்த மாசம் 50 கோடி சேல்ஸ்ம்பாங்க. அது 50 கோடி வருதா இல்லையா ரெண்டாவது இது, அது பெரிய மேட்டர் இல்லை. பட் குறைஞ்சு 40 கோடி வந்துடும். அதனால 400 வருமாங்கிற கொஸ்டினே கிடையாது நாகராஜ். பாருங்க, அவர் என்ன பிரதமர் என்ன சொன்னாரு, பல நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. 400 அப்படி முன்னியே இருந்ததேங்கிறாரு. எல்லா லைஸும் நீங்க சேர்த்தீங்கன்னா பல சட்டங்கள் பாஸ் ஆகும்போது அப்பவே 400 கிட்ட தொட்டுது. இது என்ன புதுசு ஒண்ணு இல்லையே. ஆனா எதிர்கட்சிகள் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, பிஜேபி இந்த இந்திய கூட்டணி 400 கிடைக்குமா அதே பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. தாங்க எவ்வளவு ஜெயிக்க போறோம், எப்படி ஜெயிக்கணும், அதுக்காக ஒன்றும் முயற்சியே பண்ணலன்னு அவங்க ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க பல நேர்காணல்ல. அதனால என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, பிஜேபி நீங்க பார்க்க வேண்டாங்க, பிரதமர் பாருங்க. பிரதமர் கொடுக்குற நேர்காணல் பாருங்க, பிரதமர் பேசும்போது பல ரேலிஸ்ல பாருங்க. எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் அவரை கிண்டல் செய்தாலும் அவர் சொல்றதை வச்சுன்னு மாத்தி கீத்தி பேசி அதை என்னெல்லாமோ பண்றாங்க. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு சில சமயம் தோணுது, இவ்வளவு விஷயங்கள்லாம் என் அரசால சாதிக்க முடியறதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்மள ஏற்பட்டு இருக்கு. இது வந்து எனக்கு சில சமயம் தோன்றது, எங்க தாயார் போனப்புறம் நம்ம எந்த மாதிரி பிறவி, ஒரு தாயாருக்கு மகனா வந்தேன். ஆனா நான் செயல்படுறத பார்த்தா, மக்களோட ஆசையும் அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கும்போது பார்த்தா, நம்ம ஏதோ கடவுளால படைக்கப்பட்டிருக்கோம் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக இப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இருக்கிற பல முறையாக நேர்காணல்ல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிற கேள்வி இதுதான், உங்களுக்கு ஏது இவ்வளவு சக்தி, நீங்க 24 மணி நேரம் வேலை செய்யறீங்க, ஒரு பிரேக் எடுக்கிறதுல ஒரு ஹால் எப்படி? அதுக்கு அவர் சொன்ன ரெண்டே காரணம். என்ன ஒண்ணு, மக்கள் என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த மக்களை நான் என்ன நினைக்கிறேன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இப்ப நேர்காணல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். என்ன, கடவுளை நான் பார்த்தது இல்லை, ஆனா கடவுள் ஒண்ணு இருக்காருங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் நினைக்கிறது இந்த மக்கள் தான் கடவுள். ஏன்னா அவங்க எங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, என் மேல வைத்திருக்கிற ஃபெய்த், என் அரசு மேல வைத்திருக்கிற கான்பிடன்ஸ், அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், அவங்க அந்த ஆசீர்வாதத்தினால் நான் பல செயல்கள் செய்ய முடியும். இந்த 10 ஆண்டு கால பல சாதனைகள், பல சேலஞ்சஸ், இதெல்லாம் நான் மீறி வந்திருக்கேன்னா அது 4 கோடி வீடு கட்டதா இருக்கட்டும், ஜல் ஜீவன் மிஷன்ல குடிநீர் பைப் மூலம் அனுப்புறது பல குடும்பங்களுக்கு போயிருக்குது, பல திட்டங்கள். ஒரு ஏரியா கிடையாது எங்க பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கல, ஒரு திட்டத்தை செயல்படுத்தல. அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வரும்போது என்ன தோணுது, ஒண்ணு மக்களோட சக்தி, மக்களோட இது. இன்னொன்னும், இவ்வளவு செய்யறதுக்கு தெய்வ சக்தி இல்லாம என்னால் முடியாது. இதத்தான் சொன்னாரு அவரு. இது பல முறையா சொல்லியிருக்காரு, இப்ப சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் எப்படியெல்லாம் கிண்டல் பண்றாங்க. இவர் வந்து பயாலஜிக்கலே இல்லைங்கிறாரு. ராகுல் காந்தி சொல்றாரு இவருக்கு மென்டல், வேற யாராவது சொன்னா இது மென்டல் கேஸும்பாங்க. ஏங்க, நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலையா, சில சமயம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது, நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது ரொம்ப மோசமா நம்ம வாழ்க்கை சில ஒரு பாயிண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அறியாமே நமக்கு ஒண்ணு புரியாம திங்ஸ் எல்லாம் மாறுறது, ரொம்ப நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது என்னால இத மாதிரி மாத்திருக்க முடியாது,
என்னோட டெஸ்டினியை இந்த மாதிரி மாத்திருக்க முடியாது, பெரிய இவ்வளவு சாதனை நான் செஞ்சிருக்க முடியாது. இது கடவுள் அருள் இல்லைன்னா கிடையாது. நம்ம பல முறையாக இதை சொல்லியிருக்கோம். நம்ம சொந்த வாழ்க்கை விஷயத்தை சொல்லுவோம். கடவுள் இது வச்சு இதுதான் ஆச்சு, கடவுள் புண்ணியம், கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்துல தான் நடந்தது. அதுல பெற்றோர்களையும் சேர்த்துப்போம், எல்லாரையும் அவளோட ஆசைகள்ல தான். இது நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன் நாகராஜ். ஆனா அதுல கூட கிண்டல் பண்றாரு ராகுல் காந்தி. அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர். அண்ட் நான் சொல்லும் பொழுது இது வெறும் இந்துக்கள் தான் சொல்றாங்க இல்ல, இந்தியாவில் இருக்க அனைத்து இந்திய மக்கள் யாரை கேட்டாலும் பல நிகழ்வுகள் அவ வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க, கடவுள் தான், கடவுளால நடந்தது. நான் என்ன படிச்சேன், என்ன மாதிரி படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு ஏன் இப்படி தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய முடிஞ்சது. இந்த மாதிரி பல வைஸ் பிரசிடென்ட்ஸ் பல கம்பெனிஸோட கார்பரேஷன் கம்பெனிஸ் பல நேர்காணல்ல சொல்றாங்களே, இல்ல என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமை கடவுள் கொடுத்தது தானே. இது நம்மளோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். இதெல்லாம் பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு கான்பிடன்ஸா அவர் இருக்காரு. நான் திருப்பி திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நாகராஜ். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, கடந்த ஒரு 4-5 நாட்களாக இது சென்னையிலேயும் நடந்துட்டு இருக்கு. பல டிஎம்கே தலைவர்கள், பெருந்தலைவர்கள் கூட ஜேர்னலிஸ்டை மீட் பண்ணி, எடிட்டர்ஸை மீட் பண்ணி சொல்றாங்க, பிஜேபி வராது, 200 தாண்டாது, 250 தாண்டாது, முடியவே முடியாது, எந்த இதுலயும் அவங்களால வர முடியாதுன்னு வெளியில சொல்றாங்க. உள்ளுக்குள்ள வேற திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இது திருப்பி மோடி வந்தாச்சுன்னா நம்ம எப்படி டீல் பண்ணுவது, காங்கிரஸ் நம்பி ஒண்ணும் இல்ல, அது மண் குதிரை, அதுல வச்சு நம்ம அடுத்த 2 ஆண்டு காலம் மேனேஜ் பண்ண முடியாது, எப்படி பிஎம்மோட டீல் பண்றது. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கன்ஃபரன்டேஷன் வச்சுருந்தா நமக்கு நல்லதா, தமிழ்நாடுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, பிஜேபி 2-3 சீட்டு தமிழ்நாடுல கிடைச்சிருச்சுன்னா அது வளர ஆரம்பிச்சிடும், 2 சீட் இருந்தா கூட வளரும், அதுக்கு மேலே கிடைக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இப்படியெல்லாம் யோசிக்கும் போது வெளியில பிரச்சாரம் பாருங்க, அவ்வளவு இதோ பண்ணிருக்காங்க பல பேர். டவுட், அதாவது ஒரு சந்தேகத்தை வச்சிடலாம், வர முடியாது போல இருக்கு. இதுல தன்னை செஃபாலஜி சொல்லிக்கிறவங்களும் இதுல சேர்த்துக்கிறாங்க. என்ன பெரிய பெரிய செஃபாலஜிஸ்ட், இல்ல இல்ல நாங்க சீட்டு சொல்ல மாட்டோம், பர்சன்டேஜ் பார்த்தா குறையுது பிஜேபிக்கு அப்படிங்கிறது. இது என்னங்க விளையாட்டு நடக்குது? மக்கள் எங்க போனாலும் எந்த இடத்துல, அது வட இந்தியாவிலாம் பாருங்க, எங்க எல்லா கூட்டத்திலயும் மக்கள் திரண்டு வராங்க. ஏன்னா இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுலயும் சரி, முடியறது ஒரு விதத்துல தான் முடியுது. மீண்டும் மோடியா இல்ல மோடி வேண்டாமா? கட்டாயமாக மீண்டும் மோடி சொல்வர்கள் அதிகமா இருக்கிறார்கள். சில பேர் வெளியில மீண்டும், அதாவது மோடி வேண்டாம் சொல்றவங்களும் உள்ள நினைக்கிறாங்க மோடி வந்தாதான் இது உருப்படும், இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன. இப்ப பாருங்க, ஆல்ரெடி இந்தி கூட்டணி 1ஆம் தேதி கூட்டத்துக்கே என்ன கலாட்டம் நடக்குது பாருங்க. அப்பதான் நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. முதல்ல சொன்னாங்க நாங்க அந்த கூட்டணி கூட அரசுல இருக்க மாட்டோம் நாங்க, அப்புறம் அவுட் சைட் சப்போர்ட். இதெல்லாம் என்ன, இது எப்படி இருக்குதுன்னா எல்லாம், அதாவது மனசுல கற்பனையிலே ஒத்துக்க முடியல. அவ்வளவு சீட்டு வருமா? அந்த மாதிரி ஒரு பிஜேபி இல்லாத ஆட்சி, மோடி தலைமை இல்லாத ஆட்சி வரணும்னா காங்கிரஸ் 250க்கு வரணுங்க, 200 மேல வரணும். அதுக்கு பிறகு இவங்க எதிர்கட்சிகள் நின்ற இடங்கள் எல்லாரும் ஜெயிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி இருக்குதா நிலைமை? அதாவது இந்த தடவை எதிர்கட்சிகள் ஒண்ணு நல்லா சக்சீட் பண்ணாங்க நாகராஜ். என்னன்னா சைக்காலஜிக்கல் வார் இருக்கு பாத்தீங்களா, இது நான் பல முறையா சொல்லிட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் சக்சீட் ஆயிருக்காங்க. காரணம் சோசியல் மீடியால. ஏன்னா பாருங்க, யாரு தேர்தல் சோசியல் மீடியால நீங்க ஜெயிக்க முடியாது. 2014க்கு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, பிஜேபி கிரவுண்ட்லயும் இருந்தது, சோசியல் மீடியாவை நல்லா உபயோகப்படுத்தினாங்க. அதனால்தான் பிரதமருக்கு நல்ல அதுல இருந்து எதிர்கட்சிகள் எப்போது என்ன சொல்லி பண்ணாங்க, காங்கிரஸ் உள்பட. நம்ம அதுக்கு பிறகுதான் ஐடிவிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சது பிஜேபியை பார்த்துட்டு. நம்ம டிஎம்கே ஐடிவிங்கா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஐடிவி, காங்கிரஸோட ஐடி டிபார்ட்மெண்ட், ஏன்னா பிஜேபி இப்ப நல்லா யூஸ் படுத்துறாங்க. ஆனா பாருங்க, சோசியல் மீடியா செய்யறது எப்படி இருக்குன்னா, உங்க பருப்பு நல்லா வெந்தப்புறம் தான் மற்ற பொரியல் கிரியல் அதெல்லாம் அதோட சாப்பிட முடியும். பருப்பு சாதம் வேலை வச்சுக்கோங்க, அது அத மாதிரிதான் இது. நீங்க கிரவுண்ட்ல நல்லா தயாராகி உங்க பார்ட்டி தயாராகிருந்த பிறகு சோசியல் மீடியா கேம்பெயின் நீங்க போட்டீங்கன்னா அது கொஞ்சம் கிரவுண்டுக்கு பூஸ்ட் கொடுக்கும். கிரவுண்டே இல்லாத போது என்ன பூஸ்ட் கொடுக்கும்? ஒரு சைக்காலஜிக்கல் வார்க்கு சரியா இருக்கும். இப்ப அது பாருங்க, இது எத்தனை நாள் இது தொடர முடியாது? சைக்காலஜிக்கல் வார், சைக்காலஜிக்கல் வார்க்கு ஒரு பொறுத்த எண்ட் ஆயிடும். 1ஆம் தேதி எக்ஸிட் போல் பார்ப்பாங்க, அதுல இன்னும் கொஞ்சம் குழப்பம் வரும். அதுக்கு பிறகு 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும்.
எந்த விதமான சந்தேகம் இல்லாம மீண்டும் மோடி தான். இது மக்கள் தீர்ப்பு. இது எனக்கு மோடி பிடிக்கல, உங்களுக்கு மோடி பிடிக்கல, இல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த காரணம் கிடையாது. அவர் செயல்பட்ட மாதிரி எந்த பிரதமர் இதுவரை செயல்படல. அவர் மாற்றங்கள் கொண்டு அவர் சீர்திருத்தம் எது மாத்த இது பண்ணல. மூணாவது விஷயம் சொல்லிடுற நாகராஜ், என்னன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றும் தீர்வு காணல, ஒன்றும் காணவும் முடியாது. ஏன்னா போக புது பிரச்சனை வரும். ஆனா இந்த சமயத்துல இந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கோ இல்ல ஒரு விதமா சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு யாரோட தலைமையில இது நடக்கும், சரியா நடக்கும்னா அது பிரதமர் மோடின்னு மக்கள் சொல்றாங்க. மற்ற தலைவர்கள் மேல் நம்பிக்கை கிடையாது. ராகுல் காந்தி என்னெல்லாமோ ஐடியாஸ் கொண்டு வந்து போட்டிருக்காரு. அது எதிர்க்கடன் சொல்லி என்னெல்லாமோ சொல்றாரு. இதை கொடுப்போம் அதை கொடுப்போம். நிஜமாவே அவங்க சொல்றதெல்லாம் செயல்படுத்தவே முடியவே, அது அவங்களுக்கு தெரியும். 1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு அதை கொடுப்போம். அப்புறம் அக்னிவீர் மாதிரி மேட்டர்ல எல்லாம் என்ன மாதிரி இது பிரச்சாரம் நடக்குது பாருங்க. ஏன் அக்னிவீர் வந்தது? நாட்டு பாதுகாப்புக்கு தான் பாருங்க. நம்ம ராணுவத்தோட முதல் வேற நாட்டு பாதுகாப்பு, வேலை கொடுப்பது இல்லை. இன்னைக்கு ராணுவத்துக்கு அதிகமா தேவை என்ன தேவை? பணம் நிறைய தேவை. இதுக்காக ஏன்னா டெக்னாலஜி வார். நீங்க இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல் இப்ப ஈரான் தாக்கித்து பாருங்க. சொன்னாங்க 1000 மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க. அது இஸ்ரேல் எப்படி தடுத்தது? டெக்னாலஜி போட்டு தடுத்தது. ஒரு மிசைல் கூட சரியா உள்ள வந்து விழல. இஸ்ரேலோட டெக்னாலஜி ஈரான் டெக்னாலஜி அதிகமா இருக்கு. நான் பாலஸ்தீனியன் விஷயத்துக்குள்ள போகலாம். நான் ஒரு டெக்னாலஜி, ஏன்னா அது பாலஸ்தீன்ல என்ன நடக்கிறது, காசால என்ன நடக்கிறது, அதை பத்தி பேசல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கு அதிகமாக உங்களுக்கு செலவு செய்யணும் டெக்னாலஜியில. சில டெக்னாலஜி டெவலப் இங்கே ஆயிட்டு இருக்கு, சில டெக்னாலஜி நமக்கு வேண்டியிருக்கு, சில டெக்னாலஜி ஈஸியா கிடைக்காது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் அக்னிவீர் எது கொண்டு வந்தாங்க? இப்ப பாருங்க, நம்ம ஆர்மியா இருக்கட்டும், நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல உங்களுக்கு ஒன்றும் படித்தவங்க அதிக தேவை, இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தேவை. ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சர்வைலன்ஸ், சேட்டலைட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞானம், அதுக்கு கலந்து உள்ள விஞ்ஞானத்தை படித்தவங்க, அதுல பயிற்சி பெற்றவங்க தான் அதுல சேர முடியும். ஒரு டயத்துல என்ன இருந்தது, வெறும் நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டு ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டு வெறும் இன்ஃபேக்டரியில போய் சேரலாம். இன்ஃபேக்டரி இருக்க போகுது. ஸோ உலகம் எங்க பாத்தீங்கன்னா, அதாவது 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 இளைஞர்களை எடுத்துக்க, அதாவது டைரக்டா இளைஞர் அளவு ரெக்ரூட்மெண்டோட, அதாவது மேன் ரெக்குவயர்மெண்டோட மெஷின் ரெக்குவயர்மெண்ட் அதிகம். இதை நம்ம ராணுவத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம். அதுலதான் இவங்க ஸ்கீம் பண்ணாங்க. 17 வயசுல ஒருத்தர் சேர்றாருன்னா அந்த 4 வருடங்கள் நல்ல ட்ரைனிங் கொடுப்போம். ஏதாவது ஒரு கலை கத்துக் கொடுத்துருவாங்க. ஆர்மியில எப்போதுமே ஏதாவது ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. அதை முடித்த பிறகு அவங்க வெளியில போகும்போது ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, அவங்க ஏதாவது சொந்தமா ஆரம்பிச்சுப்பாங்க. 21 வயசு 28 வயசுல வர்றாங்க. 17 வயசுல நுழைஞ்சவங்க 50 வயசு வரையில் ஆர்மியில இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அண்ட் சோ தட் என்ன ஆகும், நம்ம ஆர்மி இன்னும் யங்கா இருக்கும். எப்படி சைனா ஆர்மி இருக்குதோ, கல்வான் வேலியில பார்டர்ல எல்லாம் என்ன பார்த்தோம்னா, நம்ம ராணுவர்கள் 35-40 வயசு. சைனா பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசு. இது புது. ஆனா இதுல அரசியல் பாருங்க, இதனால வேலை போயிடும், இது வேலை, இது சமாச்சாரம், இந்த மாதிரி மேட்டர்ல கமெண்ட் பண்ணுவேன். அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு, நீங்க டிஃபென்ஸ் மேட்டர்ல அந்த மாதிரி irresponsible பேசாதீங்க. நம்ம இளைஞர்களை எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும்? அப்படி அது 25% எடுத்துக்கிறாங்க, தேவைப்பட்டதுன்னா அதை 40% பண்ணுவாங்க, 50% பண்ணுவாங்க. அதாவது எந்த விஷயத்திலையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு எதிர்கட்சியோட தலைமை. அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க? எந்த எதிர்கட்சிகளுக்கும் நாட்டை பத்தி கவலை இல்லைங்க. மோடி போயிட்டா நம்ம ஊழல் வழக்கு முடிஞ்சிடும். இது மமதால இருந்து ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வரை மக்கள் புரிஞ்சுக்கலையா? அதனால்தான் இந்த தேர்தல் பாருங்க, என்னதான் கருத்து கணிப்பே முன்னாடி, எல்லாம் தேர்தல் முன்னாடி கருத்து கணிப்பு பாத்தீங்க, ஒரு கருத்து கணிப்பு கூட சொல்லல இத காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க போறது. இவங்க சும்மாவாது ஒரு பொலிட்டிக்கல், ஒரு மோரல் பூஸ்டர் மாதிரி சொல்லிட்டே போறாங்க. மோரல் பூஸ்டர் மாதிரி என்ன, என்டிஏ தான் இந்தி தான் வரப்போறது, இந்தி கூட்டணி வரப்போறது. நான் கேட்ட 2 நாள் முன்னாடி பெரிய டிஎம்கே தலைவர்கள்லாம் சென்னையில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இதே சொல்லிட்டு இருக்காங்க.
அதை ஜேர்னலிஸ்ட் நம்பி அதை பத்தியே சொல்லிட்டு இல்ல மோடி வர மாட்டார் மோடி வர மாட்டார். என்னங்க ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை என்னங்க? ஒன்னு பாசிபிலிட்டிஸ், எது எது நடக்க கூடும்னு ஒண்ணு இருக்குது, உன்னோட எது நடக்கணும் நம்ம ஆசைப்படுவது, விஷுவல் திங்கிங். இது ரெண்டும் ஒண்ணாகுது. எனக்கு பல ஆசை இருக்கலாம் இந்த மாதிரி போனோம் அரசியல்ல, பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் ஆசைப்படலாம் கனிமொழி இஸ் a better chief minister material than உதயநிதி. எனக்கு தோணும் கனிமொழி கேப்பபிள் பர்சன் எனக்கு தோணும், என் விஷுவல் திங்கிங்கா இருக்கும். பட் பாசிபிலிட்டிஸ் என்ன காமிக்குது? உதயநிதி தான் அவரு. இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் டெபுட்டி சிஎம் சான்ஸ் அதிகமா இருக்குது. அண்ட் ஈவென்ச்சுவலி 2026 அவர் தான் ப்ரொஜெக்ட் ஆவாரு, நாட் கனிமொழி. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, நம்ம விருப்பம் படி அரசியல் போகாது. அரசியலுக்கு தனி டைனமிக்ஸ் இருக்கு. அதனால்தான் ஒரு தமிழ்நாடு உதாரணம் எடுத்து சொன்னேன். கனிமொழியில கூட இன்னும் பல டிஎம்கே தலைவர்கள் இருப்பாங்க, who are very capable, much more capable than உதயநிதி. பட் அவங்க ஆக முடியுமோ? வெறும் நான் விஷுவல் திங்கிங் பண்ணா நீங்க விஷுவல் திங்கிங் ஆக முடியும். பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் அது. அந்த மாதிரி தான் மோடி வரமாட்டாரு, மோடி தோத்து போயிடுவாரு, பிஜேபி இதாயிடும், அப்புறம் என்னெல்லாமோ கதை கட்டுறாங்க நாகராஜ். அமித்ஷா மோடி வந்து 1 வருஷம் தான் இருப்பாரு. இது யார் சொன்னாங்க அவங்களுக்கு? சார் இன்ஃபேக்ட் ஒரு பிரச்சாரத்துல நான் பார்த்தேன் சார், இந்த மாதிரி மோடி வந்தா 2 வருஷம் தான் இருப்பாரு, அதனால 2 வருஷம் பிரைம் மினிஸ்டருக்கு ஓட்டு போடாதீங்க, முழுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்து கேஜ்ரிவாலே சொன்னாரு. பட் நான் கேக்குறேன், கேஜ்ரிவாலுக்கு யாரு சொன்னா? இது எங்கேயாவது 75 வயசு இவங்களே ஆரம்பிச்சது. 25 வயசு பிஜேபியில ஒரு இதுவா வச்சுட்டாங்க. என்ன சரி, அதாவது ரொம்ப வயது பாருங்க, லால் கிருஷ்ண அத்வாரி 87 வயசு வரையில இருந்தாரு எம்பியா. 87. ஏன்னா அவர் எவ்வளவு தூரம் அவரால் ஹெல்த் முடியுமோ இருந்தாரு. பல அப்புறம் பாருங்க, இப்ப லோக்சபால எல்லாம் நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போட்டீங்கன்னா 87 வயசுல அவங்க ஓடி ஆடி எல்லாம் பண்றது கஷ்டம். அண்ட் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. பெரும் தலைவர்னு பார்க்க மாட்டாங்க, நீங்க வந்தீங்களா போனீங்களா பார்ப்பாங்க. அதனால்தானே இப்ப தூத்துக்குடியில இந்த மழை கிழையெல்லாம் வந்த போது திருநெல்வேலியில உடனே கனிமொழி ஏன் போனாங்க அங்க தொகுதிக்கு? அந்த மாதிரி அட்டு பார்லிமெண்டேரியன் தேவை. அதனால் அது ஒரு 75ங்கிறது ஒரு இது ஒரு இது பிக்ஸ்டு நார்ம் இல்ல. மோடி 75 வயசுல ரிட்டையர் ஆயிடுவாரு, அத்வானி இவர் தான் வைப்பாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பெரிய கதை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எது பிஜேபியோட ஐடியாலஜிக்கு ஒரு இது மாதிரி ஒரு கைடு மாதிரி, அவங்களுக்கு பிஜேபிக்கு ஆகல. அதனால ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாஸோ ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க பிஜேபிக்காக செயல்படல, பிஜேபி தோத்தால சந்தோஷப்படுவாங்க இப்படின்னு இன்னொரு பிரச்சாரம். இது எதிர்கட்சிகள் தரப்பில இருந்து எதிர்கட்சிகள் ஆதரிக்கிற சில பத்திரிகையாளர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இது மேல என்னெல்லாமோ அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது முழுக்க என்ன கேட்டீங்கன்னா டோட்டல் போகஸ். ஒரே நிமிஷத்துல போகஸ்ல உடைச்சிட்டீங்களே சார். இல்ல, அது அவங்க ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கல, பிஜேபியும் புரிஞ்சுக்கல. என்ன இவங்களே யோசிக்கிறது. இதுல எல்லாத்தோட வருத்தம் எனக்கு ஒண்ணு இல்ல, சில பிஜேபி தலைவர்கள், அதாவது இப்ப டெல்லியிலே தூரம் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப தென்னிந்தியால எல்லாம் ஓ அப்படியா நினைக்கிறாங்க. அது இருக்கவே இருக்காது. ஆர்எஸ்எஸ் அப்ரோச் வேறங்க, பிஜேபி அப்ரோச் வேறங்க. பொலிட்டிக்கல் விஷயத்துல ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்எஸ்எஸ் வச்சுப்பாங்க. பட் அதற்கு பிஜேபி தோக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்ல பிரதமர் மோடி தோக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? என்ன இது பேச்சு? இல்ல செயல்படல, அதனால இதுவரை சரியா இது நான் டெல்லியில கேள்விப்படுறதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. இதுல என்ன ஆச்சு, நிறைய பேர் இதை கேட்டுட்டு அதை நம்பிடுறாங்க. ஓஹோ இப்படி ஆயிடுச்சா, அப்போ அது வராதோ, பிஜேபி வராதோ, அப்ப ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு வேட்டு வைக்கிறாங்களோ? என்ன பாருங்க, ஆர்எஸ்எஸ் பத்தி இது ஒரு பெரிய விஷயம் சொல்றீங்க. ஏன்னா நான் பிஜேபிக்கு ரொம்ப நாளா ஒரு பத்திரிகையாரனா கவர் பண்ணியிருக்கேன். அவங்க 80ல எப்படி ஆரம்பிச்சு அது கட்சி வளர்ந்தது அதை நான் பார்த்திருக்கேன் கண்ணால். அட்டல்ஜியா இருக்கட்டும், அத்வானிஜியா இருக்கட்டும், நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன்ஸையும் நான் பார்த்திருக்கேன். அவங்களோட என்ன, வாட் இஸ் தேர் மெயின் கோல், அதுல நான் உங்களுக்கு இதுவா சொல்றேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பத்தி யாரு இது எழுதினாலும் சரி அவங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இதுல they don't want to get into அது என்ன விட எழுதிக்க,
அதனால பாருங்க மேக்சிமம் இமேஜினரி ஸ்டோரிஸ் ஆர்எஸ்எஸ் பத்தி வரும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இதை பத்தி they are not bothered. ஏன்னா அவங்க கிரவுண்ட்ல வேலை செய்யறவங்க. பட் இந்த மாதிரி கன்ஃபியூஷன், அதாவது இவங்க அதான் நான் சொன்னேன் பாருங்க, விஷுவல் திங்கிங் அண்ட் பாசிபிலிட்டிஸ். அந்த கன்ஃபியூஷன்ல மோடி பிடிக்காதவங்க பல காரணங்கள் இருக்கலாம், அது சரி, தட் இஸ் தேர் சாய்ஸ். உங்களுக்கு சில தலைவர்களை பிடிக்காம இருக்கலாம். பட் விஷுவல் திங்கிங் பாசிபிலிட்டிஸை கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம மனோலயத்திலே போயிட்டு இருந்தோம்னா கடைசியில தேர்தல் வரும் பொழுது ஷாக் அடிக்கும். ஜெயிச்சிட்டாங்களா, இவ்வளவு வந்துருச்சா, 400 கிட்ட போயிடுச்சா. அப்ப நிறைய இந்த மாதிரி அப்படின்னா நிறைய நீங்க கார்டியாக் கேர் யூனிட்ல ரெடியா இருக்கணும். பல பேஷண்ட்ஸ் வருவாங்க. கார்டியாக் கேர் யூனிட் சார், நீங்க சொல்றத பார்த்தா விஷுவல் திங்கிங்ல கூட ராகுல் காந்தியால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது போல சார். இல்ல அப்புறம் நான் 3வது காரணம் சொல்ல விரும்புறேன் நாகராஜ். அது இப்பல இருந்தே நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு திட்டவட்டமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அதுல அரசியல் கட்சிகள் எவ்வளவு இன்வால்வ்டோ தெரியல, ஆனா மோதியை எதிர்க்கிற சக்திகள் இதுல இன்வால்வ். என்னன்னா, எப்படியாவது ஒரு சந்தேகம் உண்டாக்கணும். இவருக்கு மேண்டேட் வந்ததுன்னா இந்த மேண்டேட் சரியா வரல, இந்தியாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேரா எலெக்ஷன் நடக்கல, இதுக்காக தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் இவிஎம் வச்சுன்னு ஒரு கேஸ் கொண்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இவிஎம் வேண்டாம், பேலட் பேப்பரை கொண்டாங்க, பிரஷன் புஷன் மாதிரி. இந்த நேரத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு இது ஒரு எதுக்கு இந்த கேஸ்? பேலட் பேப்பர் எப்ப போச்சு? 92 அப்பவே போயிடுச்சு. இவிஎம் அதுல இருந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் இவிஎம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. எலெக்ஷன் கமிஷன் பல முறையா சேலஞ்ச் விட்டாங்க, முடிஞ்சா ஹேக் பண்ணி காமிக்கன்னு. இவிஎம் மேல ஒரு சந்தேகம், ஆனா அது மேல ஒரு சந்தேகத்தை கலப்புறது. சரி, இவிஎம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொண்டாது, இவிஎம் சரியா தான் இருக்கு, சும்மாவது பேலட் பேப்பர் திரும்பி போறது என்ன? நீங்க அப்ப நடந்த இது பார்க்கலையா? நம்ம எவ்வளவு வயலன்ஸ் நடக்கும். அத வட இந்தியாவில் பூத்துக்குள்ள பூந்து பேலட் பேப்பரை கிழிச்சு போடுவாங்க, பேலட் பாக்ஸ் தூக்கின்னு ஓடிடுவாங்க. Do we want to go back to those times? சுப்ரீம் கோர்ட்டை கேட்டாங்க. ஸோ அதை கேஸ் தூக்கி போட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க? ஒன்னு இல்லாத ஒரு விஷயம், ஃபார்ம் 17 ஒன்று இருக்குது. என்னது அது ஃபார்ம் 17? ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடுவன்சியில இருக்கிற எல்லா பூத்துலயும் பாருங்க ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அன்னைக்கு வாக்குச்சாவடி முடிஞ்ச பிறகு அந்த வாக்குச்சாவடிகளோட அந்த இவா இருக்க பார்த்தீங்களா ஆஃபீஸரு, இவ்வளவு ஓட்டு இந்த பூத்துல விழுந்துன்னு ஒரு சர்டிபிகேட்ல எழுதி கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? அந்த ஏஜென்ட்ஸ்ட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கே ஒரு இது வரும், அது ஃபார்ம் 17 எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். என்னைக்கு கவுண்டிங் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த ஃபார்ம் 17 எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அன்னைக்குதான் நீங்க போட்டு கொடுத்தீங்க இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு. ஸோ கவுண்ட் பண்ணும்போது அவ்வளவு ஓட்டு பதிவு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணுவாங்க. இது நடந்துட்டே இருக்கு. இதுல ஏதோ ஒரு டிலே இருக்குது. அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறதுல டிலே பண்ணாங்க. அதாவது பிரஸ் ரிலீஸ் எது கொடுக்க, நம்ம பத்திரிகையாளர்களுக்கு சௌரியப்படுத்தி கொடுத்தாங்க. முதல் ரவுண்ட்ல இவ்வளவு ஓட்டு, 2வது ரவுண்ட்ல இவ்வளவு ஓட்டு பதிவாச்சு. அது கொடுக்கறதுல லேட் பண்ணிட்டாங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் லேட் பண்ணாங்க. அதுல எதிர்கட்சிகளும், அதாவது ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுன்னு ஒரு கேள்விக்குறி போடுவோம். இப்படி போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு மோடி அமோகமா ஜெயிச்சு வந்தாருன்னா இது சரியா ஜெயிச்சுட்டு வரல, இல்ல ஏதோ இது கடுபடு இருக்கு, இவிஎம் சரியில்லை, இது ஒரு திட்டமா செஞ்சிட்டு இருக்காங்க. பல பேர் இப்ப சொல்றாங்களே, 4ஆம் தேதி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் நடத்துவாங்க, இவிஎம் ஆல் தான் மோடி ஜெயிச்சாரு, இது சரியான ஜெயிப்பு, இது இல்ல, இந்தியா ஜனநாயகம் டேஞ்சர், டெமோக்ரஸி இன் டேஞ்சர். எத்தனை தடவை டெமோக்ரஸி இந்தியாவில் செத்து பழைச்சிருக்கு இந்த எதிர்கட்சிகள் கூறுறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க. இதை இவங்க சொன்ன உடனே வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்காங்க எல்லாரும், ஓஹோ இந்தியாவில் டெமோக்ரஸி சரியா போல, எலெக்ஷன் ரிக் ஆயிடுச்சு, எப்படி பங்களாதேஷ்ல சொல்லிட்டே இருக்காங்களோ. ஆனா பாருங்க, இதெல்லாம் ஜாஸ்தி நாள் ஓடாதுங்க. மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு புரியும் இல்ல, மக்கள் ஆசைப்படாத விஷயம் நடந்தாதான் சந்தேகம் வரும். ஆனா இதே இவிஎம் தமிழ்நாட்டுல நல்லா வேலை செய்யுது, கர்நாடகால வேலை செய்யுது, இவங்க ஜெயிச்சா வேலை செய்யறது, தெலுங்கானால வேலை செய்யுது. பாருங்க, இந்த மாதிரியே பாலிடிக்ஸ் செஞ்சு இன்னைக்கு அரசு எதிர்கட்சிகளோட நிலைமை பாருங்க என்ன, எந்த இடத்துல வந்து நிக்கிறது யாரு பாருங்க. நீங்க சொல்லுங்க, மக்களை எதிர்கட்சிக்குள்ளே அகிலேஷ் யாதவ் பிரைம் மினிஸ்டர் ஆசைப்படுவாங்களா? ராகுல் காந்தி ஆசைப்படுவாங்களா? அவங்க கட்சிக்குள்ளே ஆசைப்பட மாட்டாங்க. என்னையா இந்த அகிலேஷ் யாதவ்ல என்ன பார்ட் டைம் பாலிட்டிஷியன், 5 வருஷம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, வெளி சுத்தின்னு இருப்பாரு.
ராகுல் காந்தி அப்படிதான். அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க, அவரை மாதிரி யோகியா இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்க வந்து நிக்கிறாரு பாருங்க. அவர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்ப பாருங்க ஜெயிலுக்குள்ள போக மாட்டேங்கிறாரு. புது காரணத்தை அவருக்கு என்னன்னா, எப்படியாவது 4 தேதி வரையில் பார்த்துட்டோம், மோதி தோத்துட்டாருன்னா நமக்கு அவ்வளவுதான், நமக்கு விடுதலை, நம்ம சப்போர்ட் கொடுக்கறதே ஒரு கண்டிஷனா வைப்போம், என் மேல கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணுங்க, இடி கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணுங்க, அப்பதான் நான் சப்போர்ட் கொடுப்பேன். எந்த கண்டிஷன் ஒரு தடவை ஜெயலலிதா வச்சாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு 1998. அதனால்தான் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கூட டிலே ஆச்சு. அப்ப கேஜ்ரிவால் சொல்லுவாரு, இவங்க அவ்வளவு பேரும் என்ன நினைக்கிறது, ராகுல் ஒரு தடவை நமக்கு ஆட்சி கிடைச்சிருச்சுன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ், இந்த கேஸ், அந்த கேஸ், அதே மாதிரிதான் டிஎம்கேலையும் நினைக்கிறாங்க. ஓ வந்துருச்சுன்னா முதல்ல கேஸ் எல்லாம் முடிப்போம். 2G அப்பீல் கூட இருக்குது டெல்லி ஹைகோர்ட்ல, அதையும் எப்படியே சிபிஐ சொல்லி விட்ரா பண்ணிடலாம். தங்கள் பத்தி தங்களோட சுவார்த்த தவிர்த்து எதை பத்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தங்க சுவார்த்தம், நமக்கு இதுல என்ன லாபம். ஆனா பாருங்க, இந்தியாவில் அன்பார்ச்சுனேட் இல்லை, இந்தியன் மக்களும் அவ்வளவு அன்பார்ச்சுனேட் இல்லை. இந்த பீரியட் எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால பாருங்க, நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இருக்கு. இதான் நான் சொல்வேன் நாகராஜ். சார் நீங்க வந்து கனிமொழி எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம். சார் 2 நாளா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோப்பது உறுதின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டிஎம்கே மீடியாஸும். இன்ஃபேக்ட் வந்து மோடி மேல ஜெயிக்கிறத கோயம்புத்தூர் அண்ணாமலை தோத்துருவார், கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோத்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில ரிப்போர்ட் வந்திருக்கும் சார், உங்களுக்கு டெல்லி வட்டாரத்துல பல தகவல்கள் கிடைக்கும். டெல்லி வட்டாரத்தில் அண்ணாமலையின் கோயம்புத்தூர் வெற்றியை எப்படி நிர்ணயிச்சிருக்காங்க சார்? வாட் இஸ் த டேக் ஆன் தட்? எப்படி நினைக்கிறாங்க சார் டெல்லியில? டெல்லியில 2 விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, அண்ணாமலை டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. he has given a good fight. அதுல டிஎம்கே சரி, அதிமுக சரி, பல திட்டம் ஒரு several conspiracies எல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தும் அண்ணாமலை has given a very good fight. and அண்ணாமலை தன் தொகுதி ஒண்டியில மற்ற தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் தந்த தொகுதி ஒண்டி பார்க்கல, எல்லா பக்கம் எத்தனை தொகுதிக்கு போனார் அவரு. அதனால டெல்லி ஃபீட் என்னன்னா, ஹோப் என்னன்னா, கட்டாயமா அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு நான் ஹோப்னு சொல்றேன். ஏன்னா பாருங்க, பெட்டிக்குள்ள என்ன போயிருக்குது நமக்கு தெரியாது. பட் இது மாதிரி சொல்ற காரணத்துக்கு எனக்கு அதே சந்தேகம் வருது. முன்னாடி தோத்துருவான்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அவர் ஜெயிச்சுட்டாரு பாத்தீங்களா. நாங்க தோத்துருவார் சொல்லிட்டே இருந்தோம் எல்லாம். அப்ப நீங்க பாருங்க என்னன்னா, இந்த மாதிரி பரப்புறது இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்க பரப்பிட்ட எல்லாரும் அவர் தான் தோத்துருவாரு அப்புறம் ஜெயிச்சாருன்னா, ஓ எப்படி ஜெயிச்சாரு, அப்ப ஏதோ விவிஎம் தாராரு. ஏன்னா பாருங்க, டிஎம்கேவா இருக்கட்டும், அதிமுக 2 பேருக்கு என்ன தோணுது, ஒரு கேண்டிடேட் ஒரு தலைவர் ஜெயிச்சாருன்னா அவங்க ஆட்டம் க்ளோஸ்ன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதோட இம்பாக்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது டெல்லி பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மேல அதை திருப்பி பிரதமர் நேர்காணல் சொல்லுவது என்னன்னா, சவுத்துல நல்லாவே வரப்போறது, தமிழ்நாடுல நல்லாவே வரப்போறது. அவர் கான்பிடன்ஸ் ஒன்றும் குறையல. அதுக்கு என்னங்கிறது சொல்றாரு அவர். என்ன கான்பிடன்ஸ், என்ன காரணம்னா, அவர் சொல்றது நான் பார்த்தேன், மக்களோட இதை பாக்குறேன்னாங்க. இப்ப அதை தவிர்த்து பாருங்க, தேர்தல் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கன்னியாகுமரி வரப்போறாரு, விவேகானந்தா அந்த இதுக்கு போறாரு, தியானம் பண்ண போறாரு. பாருங்க மெசேஜ் பாருங்க. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த தேர்தல் பிறகு பிஜேபி ஓவர் தமிழ்நாட்டுலங்கிறதுக்கு அது இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், பிரதமர் எடுத்து வச்ச கால பின்னாடி எடுக்க மாட்டார். தமிழ்நாடு மேல அவர் கட்டாய கட்டென்ஷன் இருக்குது. கட்சிகள் யோசிச்சுட்டு என்ன ஆரம்பமே திருப்பி தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆபரேஷன் அறிவாலயமா சார்? இல்ல, இது ஆபரேஷன் அறிவாலயம் நம்ம ஒரு ஆபரேஷன் சொல்ல வேண்டாம். ஆனா என்ன சொல்லணும்னா, அடுத்த 2 ஆண்டு காலம் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பிஜேபி ஒரு டிட்டர்மின்டா அங்க செயல்பட வேண்டும்ங்கிறது பிரதமரோட கருத்து, பிரதமரோட ஒரு ஆர்டர். சார் நிகழ்ச்சியோட கடைசி கொஸ்டின், நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க சார், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க, நாகராஜ் இந்த அண்ணாமலையின் இந்த ரோல் வந்து 2024 கிடையாது, பிரதமருக்கு 2024 ரிசல்ட் தெரியும், இது 2026 தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. அதே விஷயத்த நேத்தி அண்ணாமலை வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மீட்டிங்ல போய் வேலை செய்யுங்க,
2026 தேர்தல்ல நம்ம திரிஞ்சு நிக்க போறோம், தனித்து நிற்க போகிறோம், என்டிஏ இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாம் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலில் வேலை செய்தவங்களுக்கு பதவி உயர்வு, வேலை செய்யாதவங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மோடி தமிழகம் வருகை, அப்புறம் அண்ணாமலை இந்த மீட்டிங்ல பேசுறது எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட 2026 செல்றாங்களா சார்? கட்டாயமா. அந்த பிரதமரோட அப்ரோச் என்ன தெரியுமா? ரிசல்ட் பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம், அது வேற விஷயம். அப்ப நம்ம உழைப்பு எப்படி இருந்தது அததான் பிரதமர் எப்போதும் பார்ப்பார். இப்ப தமிழ்நாடை பொறுத்து மட்டும் சப்போஸ் வச்சுப்போம், ரிசல்ட் அவ்வளவு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா கூட பிரதமர் வருத்தப்பட மாட்டாரு. நம்ம தமிழ்நாடு தலைவர்கள் வேலை செஞ்சாங்க, தமிழ்நாடு தொண்டர்கள் வேலை செஞ்சாங்க, அதை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அப்புறம் பிரதமர் சொன்ன ஃபார்முலா தான் அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்க. இப்ப நீங்க சொல்லுவது பார்த்தா என்ன ஃபார்முலா? கட்சிக்கு பாருங்க, கூட்டணி பாலிடிக்ஸ்ங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். கூட்டணிக்கு எப்ப போகும் பெரிய கட்சி? எப்பத்தான் சொந்தமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையோ. இப்ப டிஎம்கே கூட்டணி வைக்கிற காரணம் என்ன? அதிமுக ஏன் அது இருக்கும்போது கூட்டணி இருந்த காரணம் என்ன? இல்ல பிஜேபி தலைமையில ஏன்னா எப்போ யூ ஆர் நாட் ஸ்ட்ராங், ஸோ யூ நீட் அடிஷனல் ஸ்ட்ரென்த். அப்போ உங்களுக்கு இன்னும் அதிக பலம் தேவை. ஆனா உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தாதான் இன்னுத்த வந்து சேருவாங்க. உங்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்லி யாரும் வந்து சேர மாட்டாங்க. உங்களுக்கு பலம் கொடுக்கறதுக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தங்களோட ஆப்ஜெக்டிவ் இருக்குது. அப்ப பிஜேபியோட தலைமையில ஒரு கூட்டணி நல்லா செயல்படணும்னா பிஜேபி கட்டாயமாக ஸ்ட்ராங் ஆகணும், வலிவு பெறணும். அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னத்தை வந்து சரி நாங்களும் வரோம்பாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு வர்றாங்க? உங்கள்ட்ட சேர்ந்தாலும் உங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன வேற வழியே கிடையாது, ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஏன்னா பாருங்க, காங்கிரஸோட நிலைமை பிஜேபி ஆகக்கூடாதுங்கிறது பிரதமர் சொல்லுவார் தமிழ்நாடு பொறுத்த மட்டும். ஏன்னா காங்கிரஸோட நிலைமை என்ன? சொந்த பலத்தை விட்டுட்டு கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு அவங்க மடியில உட்காந்து போனீங்கன்னா எத்தனை தூரம் தூக்கிட்டு போவாங்க? அப்புறம் இறங்கியாமாங்க. அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ்லயோ பெருந்தரை மாதிரி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளும் இந்த மாதிரி பிச்சையெல்லாம் கேட்டு இருக்க கூடாது, நம்ம ஸ்ட்ராங்ல. ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் பிஜேபி ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சி. ஆனா பிஜேபி எப்படி வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுல, எவ்வளவு போக்கஸ்டா பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரேங்க் அண்ட் ஃபைல், அவங்க கேடர் எல்லாம் எப்படி வேலை பண்றாங்க. நம்ம ஆளு ஏன் உட்கார்ந்துட்டாங்க? வெறும் கூட்டணியில பேரம் பேசிட்டே 10 கொடுங்க 12 கொடுங்க, ஏதோ 9 கொடுத்தீங்களா 10 அதை வாங்கிட்டு போறாங்க. இந்த நிலைமை மாறணும்னா நம்ம கிரவுண்ட்ல இறங்கணும். கூட்டணி கல்ச்சர் முன்னாடி போனா கூட பிஜேபி கட்டாயமாக கிரவுண்ட்ல வேலை செய்யணும். அண்ட் இந்த ஒரு வருட காலம் 1.5 வருட காலம் நீங்க என்ன பாக்குறீங்களோ இதை கட்டாயமா பிரதமர் ஆசைப்பட மாட்டார். இது கம்ப்ளீட் ஷுட் நாட் பி லாஸ்ட். அதுக்கு இது அஸ்திவாரம், இது மேல் கொண்டு செயல்பட வேண்டும். சீட்டு 1 கிடைக்கிறது 2 கிடைக்கிறது வேற விஷயம் நாகராஜ். ஏன்னா பாருங்க, பாலிடிக்ஸ்ல எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை. அரசியல் ஒரு விஷயம், சாதாரண வாழ்க்கையில எதுவும் ஸ்டாட்டிக் இல்லை. அது அரசியல் வாழ்க்கைங்கிறது அது கம்ப்ளீட், இதை விட இன்ஸ்டேபிள். எப்போதும் ஏதாவது ஒரு ஃபேக்டர் மாத்திட்டே இருக்கும். ஆனா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கு தயாரா இது பண்ண முடியாது, நீங்க பீட் பண்ண முடியாது. அதுதான் அடிப்படையில பிஜேபியோட திட்டம் தமிழ்நாட்டுக்கு. சார், நீண்ட நேரம் பல இன்சைட்ஃபுல் நியூஸ் சொல்லிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் தகவலுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.